ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கார்னர்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட், மில்க், சுகர், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ப்ரெட்டை சைட்லாம் கட் பண்ணுறேன்னா கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை பிச்சு போட்டு ஒரு பல்ஸில் ஓட்டிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். ப்ரெட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு 1 கப் சுகர், 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு சுகர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இங்கே எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண குலாப் ஜாமுன் பால்ஸை சுகர் சிரப்பில் போட்டுருங்க. ஒரு 2 hours அப்படியே விட்டிங்கன்னா டேஸ்டியான ப்ரெட் குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லதையே சமைங்க, நல்லா சமைங்க.